மார்ட்டின், தற்போது கோயம்புத்தூர்ல வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளையும் ஆலோசனை கூட்டத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நேற்று விடுமுறை நாளாக இருந்தாலும் நேற்று மாலை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானது. எனினுமே இன்று காலை 10 மணி முதல் வேட்புமனுக்களை கொடுப்பதற்கும் அதனை பெறுவதற்குமான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாக கோவை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கோவை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100 வார்டுகளுக்குமே தலா 20 வார்டுகளுக்கு ஒரு மண்டலம் என கோவை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய மண்டலங்களாக 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி ஆணையாளர் தேர்தல் நடத்தும் அலுவலராக செயல்படுவார். அதேபோல் அந்தந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர்களிடம் தேர்தல் அலுவலராக பணியாற்றுவார்கள். அந்தந்த மண்டலங்களுக்கு உட்பட்ட போட்டி போடும் வேட்பாளர்கள் அங்கே சென்று மனுக்களை தாக்கல் செய்யலாம். அதேபோல் கோவை மாவட்டத்தில் 3 நகராட்சிகள் இருக்கின்றன. அந்தந்த நகராட்சிகளில் இருக்கக்கூடிய ஆணையாளர்கள் தேர்தல் அலுவலராக செயல்படுவார்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய விருப்பமுள்ளவர்கள் அந்தந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய ஆணையரை நேரில் பார்த்து அவர்கள் மனுக்களை வழங்க வேண்டும். அதேபோல் கோவை மாவட்டத்தில் 37 பேரூராட்சிகளும் 12 ஊராட்சி ஒன்றியங்களும் இருக்கின்றன. ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களிலே பிடிஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரி தேர்தல் அலுவலராகவும், அதேபோல் பேரூராட்சிகளே இஓஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருப்பார்கள். அந்தந்த பகுதிகளிலே அவர்கள் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் இன்று முதல் செய்யலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கின்றது.